வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். பயங்கரவாத தடுப்பு பிரிவால் நான் விசாரிக்கப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருந்தேன், அதை திரும்பவுமே கதைக்கிறேன்னு கேட்டால் இல்லை. ஏற்கனவே என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னை விசாரித்தார்கள். இரண்டாவது தடவை யாழ்ப்பாண அலுவலகத்துக்கு என்னை கூப்பிட்டு விசாரித்தார்கள். மூன்றாவது தடவையும் நான் விசாரிக்கப்பட்டிருக்கிறேன். ஓரிரு வாரங்களுக்கு முன்பு யாழ்ப்பாண அலுவலகத்துக்கு என்னை அழைத்து விசாரித்திருந்தார்கள். அங்கே என்னை பற்றிய நிறைய தகவல்கள் அவர்களிடம் இருந்தது. அதுவுமே வங்கி கணக்கு தொடர்பான, வங்கி பணம் தொடர்பான தகவல்கள் எல்லாம் அங்கே கேட்கப்பட்டிருக்குது. எனவே என்ன நடந்திருக்குன்றதை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறதுக்கு 100% காரணம், நீங்கள் எதிர்காலத்தில் விழிப்பாக இருக்கணும். நீங்கள் செய்கிற உதவிகள் கூட உங்களுக்கு விபரீதமாக வந்துவிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். முதல் தடவையாக என்னுடைய வீட்டுக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவு வந்து என்னை விசாரித்திருந்தது. நான் யூடியூப்ல பதிவிட்ட சில காணொளிகளை காட்டி, இந்த காணொளி ஏன் போட்டனீங்க, இந்த படம் ஏன் போட்டனீங்க, இங்கே ஏன் போனீங்கள், இங்கே போறதுக்கான காரணம் என்ன என்பதை போல எல்லாம் விசாரித்திருந்தார்கள். நான் அதற்கு என்னுடைய பதிலை வழங்கியிருந்தேன். பதிலை வழங்கினதுக்கு பிறகு சில விதிகள் சொல்லப்பட்டது. இப்படியான காணொளிகள் நீங்க போடக்கூடாது, அங்க போகக்கூடாது, அதுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரியான இடங்களுக்கு போகக்கூடாது. குறிப்பாக அப்படி சொல்றேன்னா, நான் கிராமம் சார்ந்த பதிவுகள் செய்யறதால இப்போ நீங்களே எடுத்து பாருங்க, இது யாருமே திட்டம் போட்டு செய்யறதில்லை. சிறுப்பிட்டி என்ற ஊரை பதிவு செய்யறேன்னா, பதிவு செய்து பயணம் செய்து வரும்போது ஏதாவது ஒரு இடத்தை நாங்கள் காண்றோம்னா இது என்ன என்றதை பற்றி ஆராய்ந்து அதை பற்றிய தகவல்களை ஒரு ஆவணப்படமாக பதிவு செய்யணும்ன்றது நோக்கம், என்னுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் பதிவு செய்வேன். அப்படியான சந்தர்ப்பங்களில் சில வேளைகளில் அது பயங்கரவாத தடை சட்டத்தை மீறுகிற செயற்பாடுகளாக இருக்கலாம். எனவே அது எல்லாம் எனக்கு தெளிவுபடுத்தினார்கள். அப்போ நான் சொன்னேன், எனக்கு இது வரைக்கும் தெரியாது, நான் இது இனிவரும் காலங்களில் அதை பார்த்து சரியாக நடந்து கொள்கிறேன் என்று என்னுடைய பதிலை அவர்கள் கேட்டதுக்கு அமைவாக நான் சொல்லிக்கொண்டேன். 2-3 கேள்விகள் முக்கியமானது. உங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து யாராவது ஊக்குவிக்கிறார்களா, இதை செய்யுங்கோ, அதை செய்யுங்கோ, அப்படி செய்யுங்கோ, இப்படி செய்யுங்கோண்டு ஊக்குவிக்கிறார்களான்னு கேட்டிருந்தார். நான் சொன்னேன் இல்லை என்று. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது, உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து பணம் வருதாண்டு. அப்போ நான் சொன்னான், என்னுடைய யூடியூப் வருமானம் வருது, அதை தாண்டி வெவ்வேறு வகையில் வந்து இங்கே எப்படி சொல்கிறது, இந்த நான் ஏற்கனவே இன்பதிர்ச்சி கொடுக்குற மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி, அந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்து வார அந்த பணம் என்ற முறையை அவர்களுக்கு சொல்லியிருந்தேன். சரி, அடுத்த கட்டமாக யாழ்ப்பாண அலுவலகத்துக்கு கூப்பிட்டார்கள். அங்கே போன நேரம் இது சம்பந்தமாக போட்ட காணொளிகள், சில இடங்களுக்கு போன காணொளிகள் அதெல்லாம் அழிக்க வேண்டும், அழிச்சு போட்டுருங்கோண்டு. அப்போ நான் அழித்தேன். அதுக்கு பிறகு அந்த தகவல் எதுவுமே கிடைக்கல. அதுக்கு பிறகு என்ன அழைக்கவும் இல்லை. ஓரிரு வாரங்களுக்கு முன்பு திரும்ப அழைத்திருந்தார்கள். அழைத்ததற்கு காரணம், சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த நேரமும் நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன், யார்கிட்டையுமே எனக்கு காசு வாங்கி செய்ய வேண்டிய தேவை இல்லை என்றதை சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் வங்கிக்கு வந்த பணங்கள் தொடர்பாக இப்போ சின்ன சின்ன காசுகள் மாற்றப்பட்டிருக்கும். இப்போ எப்படி சொல்கிறது, நான் என்னுடைய தம்பிக்கு ஒரு 5000 ரூபாய் அவசரமாக போடுறேன்டா, அந்த 5000 ரூபாய்களை தாண்டி அந்த பெரும் தொகையான காசுகள் எங்கே இருந்து வந்தது, ஏன் வந்தது, எதுக்காக அனுப்பப்பட்டது, எப்படி வந்தது, இது அனுப்பினவர் யார் என்ற மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள் ஒரு வீட்டு நிகழ்வு ஒன்றுக்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் வந்து ஒரு மாற்றமாக வந்திருக்குது. வந்த நேரத்தில் அந்த காசை கேட்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு பல தொகை கேட்கப்பட்டது. அடுத்த கட்டமாக இந்த யூடியூப் வருமானம் வார பெயரை சொல்லி இது என்னென்னு அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் அவர்கள் அதை கேட்பார்கள். அப்போ அதை கேட்ட நேரத்தில் நான் அது யூடியூப் வருமானம் என்று சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்தபடியாக லண்டன்ல இருந்து எனக்கு ஒரு பணம் வந்தது. அது டாலர் தான், நீங்க வந்து மாறி தான் வந்திருக்கும். அது என்னன்னு கேட்டார்கள். அதுவும் என்னுடைய ஒரு விளம்பரத்துக்கான கட்டணம் என்றதை சொல்லி எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி ஒவ்வொன்றா அதில் அந்த பணத்தினுடைய தொகையெல்லாம் அடிச்சடிச்சு கேட்கப்பட்டது. இது யார், இது யார், ஏன் வந்தது, எதுக்கு வந்தது என்று சொல்லி அந்த தகவல்கள் எல்லாம் கேட்கப்பட்டு கொண்டிருந்தது. என்னவோ தெரியல, நான் ஆரம்பத்தில் எடுத்த என்னுடைய ஒரு கொள்கை தான்,
என்ன தடுமாறாதபடி வைத்தது. ஆனாலும் இது கேட்ட கேள்வி சில வேளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 2 ஆண்டுக்கு முன்னம் ஏதோ ஒரு காசு உங்களுக்கு வந்திருக்கு, அந்த காசு ஏன் வந்ததுன்னு கேட்டால் உங்களால் சொல்ல முடியாது. அப்படியான ஒரு தடுமாற்றமே எனக்கு இருந்தது. ஆனால் உறுதியாக தெரியும் அது என்னுடைய வங்கி கணக்கில் இருந்து தம்பியாக்களுக்கு போயிருக்கும், அல்லது என்னுடைய வங்கி கணக்கில் இருந்து ஏதோ ஒரு காசு அனுப்ப வேண்டியது போயிருக்கும், அல்லது எனக்கு விளம்பரங்கள் மூலமாக வந்திருக்கும், யூடியூப் மூலமாக வந்திருக்கும், அல்லது இந்த சர்ப்ரைஸ் டெலிவரி செய்த நேரத்தில் அதன் மூலமாக வந்திருக்கும் என்றது எனக்கு உறுதியாக தெரியும் என்று இருந்தும் கூட அவர்கள் கேட்கும்போது என்னடா இது, இந்த காசு என்னத்துக்கு வந்தேன்னு நான் யோசித்தேன். நான் ஏனெண்டா இது இந்த திகதியில் வந்தது, இந்த நாளில் வந்ததுன்றதை யோசித்தேன். நான் ஒரு எல்லையோடு நடந்து கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் யார் அனுப்பினது போனது வந்ததுன்னு. எனக்கு எல்லாமே தெரியும், அதனால் அது பிரச்சனை இல்லை. எனவே இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் ஏதாவது ஒரு தொடர்பில்லாதவர்கள் உங்களுக்கு ஒரு பணத்தை அனுப்புகிறார்களா, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கேட்குற எல்லார்ட்டையுமே வங்கி கணக்கு கொடுத்து பணத்தை வாங்கி கொண்டு இருக்கிறீங்களா, அன்பா தருவார்கள் ஏதோ ஒரு வேலை செய்ததுக்கு, அதுக்கான சரியான ஒரு அறிக்கையை வச்சுக்கொள்ளுங்க. அது நீங்கள் இப்படியான பிரச்சனைக்குள்ளே போகாட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி பிரச்சனைக்குள்ளே போனால் மட்டும் விசாரணைக்கு வரும்போது நீங்களே தடுமாறுற ஒரு நிலை வரும். ஆனால் அதையும் தாண்டி பல பணத்தொகைகளுக்காக காட்டப்பட்டது. நீங்கள் ஒரு வங்கியில் போய் இந்த நாளில் கொடுக்கப்பட்ட தகவலை எனக்கு தரணும்னு சொல்லி கேட்டால் கூட சில வேளைகளில் உடனே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே அவர்களால் எல்லாத்தையுமே உங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஏதாவது தொலைபேசியில் கதைச்சாலோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு வங்கி பரிமாற்றம் செய்கிறீங்களா, எதுவாக இருந்தாலும் வெறும் இப்போ எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. என்னுடைய தம்பியினுடைய ஏதோ ஒரு செயற்பாட்டுக்காக தம்பியினுடைய அக்கா அவரால் என்னுடைய வங்கி கணக்குக்கு காசு போட்டிருக்கு. அந்த பேரை குறிப்பிட்டு இந்த இவ்வளவு லட்சம் ரூபாய் யார் உங்களுக்கு அனுப்பினது யாருன்னு கேட்டேன். அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே என்னால் பதில் சொல்ல முடிந்தது. இதை நான் ஏன் பதிவு செய்கிறது திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் சில வேளைகளில் எந்த அடையாளமும் இல்லாமல் அங்கே போய் திணறிக் கொண்டிருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் தவறு செய்யாட்டியும் உங்களுக்கு யாரோ ஊக்குவிக்கிறார்கள் என்ற மாதிரியான எண்ணம் வந்து போகும். நான் விசாரணித்து கொண்டிருக்கும் போதே நான் சொன்னான், என்ன நீங்கள் ஒன்றுமே பிடிக்க மாட்டீங்க, என்னென்னா என்னட்ட எல்லாமே கணக்கு இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் செலவு செய்கிற பணத்தில் இருந்து எனக்கு ஒரு விளம்பரத்துக்கு வர காசில் இருந்து எல்லாமே எழுதி வச்சிருக்கிறேன். 2022ஆம் ஆண்டு நான் இன்ப அதிர்ச்சி கொடுக்கிற காணொளிகள் செய்த நான் எத்தனை செய்த நான் எவ்வளவு பேர் எவ்வளவு காசு அனுப்பினது, அனுப்பினவருடைய பெயர், அவருடைய தொடர்பன், எல்லா விபரமும் நான் எழுதி வச்சிருக்கிறேன். அங்கே என்ன கேள்வி கேட்ட நேரத்தில் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அவர்கள் எனக்கு ஒரு எச்சரிக்கையை தந்திருக்கிறார்கள், இனி இந்த சட்டத்தை மீறுற மாதிரியான எந்த செயற்பாடுகளையும் அந்த சில காணொளிகளை போடக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்றதை செய்து கொண்டிருக்கலாம் என்ற ஒரு எச்சரிக்கையை தந்து அனுப்பியிருக்கிறார்கள். இவ்வளவும் தான். எங்களுடைய நாட்டில் இருக்கிற சட்டத்தை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் பின்பற்றியே ஆக வேண்டும். உணர்வுகள் இருக்கலாம், ஏதோ ஒரு உள்ள குமுறல் இருக்கலாம், இது என்னதான் இருந்தாலும் நீங்கள் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எல்லா நாட்டிலையுமே சட்டம் இருந்தால் அதை கடைப்பிடிக்கணும். ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கணும் என்ற மாதிரியான கருத்துக்கள் போய்கொண்டிருக்குது. இந்த அரசாங்கமும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்து வரதாகவும், ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக இன்னொரு புதிய சட்டத்தை கொண்டு வரதுக்கான முயற்சியை செய்து வரதாகவும் சொல்லப்படுது. அதில் சில நாட்களுக்கு முன்பு எம்ஏ சுமந்திரன் அவர்கள் அரசியல் குழு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடந்தது என்று நினைக்கிறேன். அதுக்கு பிறகு, அதாவது தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டம், அதுக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிற போது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றாக ஒரு புதிய சட்டம் கொண்டு வரதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல ஒவ்வொருத்தருமே அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகுது என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். எதிர்காலத்தில் உங்களில் யாராவது சிக்கினா உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து எவ்வளவு வந்தது, ஒரு 10 ரூபாவுக்கு கூட ஒரு இந்தளவு கட்டில் என்னுடைய வங்கி எத்தனை வங்கி இருக்குது, அதில் என்னென்னா எத்தனை வங்கி இருக்குது, அதே மாதிரி எந்த வங்கி கணக்கு எப்போ திறக்கப்பட்டது, மூடப்பட்ட வங்கி கணக்கு இருக்குது தானே, அந்த வங்கி கணக்கு எப்போ மூடப்பட்டது, எப்போ திறக்கப்பட்டது, அதுக்கு எவ்வளவு வந்தது போனது என்ற எல்லா தகவல்களும் அங்கே இருக்குது. எனவே
இதை உங்களுக்காக பதிவு செய்திருக்கிறேன். எதிர்காலத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருந்து கொள்ளுங்கோ. பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக ஒரு காணொளி பதிவிட்டிருந்தேன். அந்த காணொளியை பார்க்காதவர்கள், அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தில் என்னென்னலாம் இருக்கோ அது ஒரு காணொளியாக பதிவிட்டிருந்தேன். அதை பார்க்காதவர்கள் அதை பார்க்க போகிறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வணக்கம் போட்டுட்டு அதை கேட்டிங்கன்னா அந்த இணைப்பை உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். இப்போ இந்த காணொளியிலே இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.